ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதலின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அணுக்கு மது இருக்கிறது ரொம்பவுமே குழப்பமாக இருக்குது. அது விஷயமா பேசுகிறாங்க. இப்போ பாட்டி ஆகாஷ் எல்லாருமே பேசி சமாதானம் சொல்கிறாங்க, சீக்கிரமாக அந்த மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ எல்லாரும் பேசிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் மென்டல் குரூப் இருக்காங்க இல்லையா, முரளியும் சுந்தரியும் வந்து சீக்கிரமாகவே அவங்கள பிரித்து வச்சிடணும், அந்த அணு இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அபி அங்கே இருக்காங்க, ராகவும் மதுவும் வராங்க. அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு திட்டம் போட்டு அமுச்சு வச்சாங்கல்ல, அதனால் போயிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் ராகவ் அப்படியே ஒன்றும் பேசாமல் கோவத்தில் போயிடுறாரு. ஆனால் மது வந்து அபிகிட்ட பேசும்போது ராகவ் என்னை இன்னும் விரும்புகிறாருன்னு நான் நினைக்கிறேன், ஒன்றுமே சின்ன பிரச்சனை தான், ஆனால் ரொம்ப பதறி அடிச்சுட்டு வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிங்கும்போது, ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட திட்டம் தானே அது, அதனால் வந்து அப்படி சொன்னதுமே இப்போ அபிக்கு மனசுக்குள்ளார சரி அப்போ நம்ம பிரிஞ்சு போயிடணும், ராகவும் மதுவும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ராகவுக்கு வந்து உனக்கு இட்லி பிடிக்கல, புதினா சட்னி பிடிக்கலன்னு சொல்லிட்டு மது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அணு வந்து பாட்டிக்கிட்ட நீங்கள் என்னமோ மதுக்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாப்பிள்ளை விஷயமா யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னீங்க, அது விஷயமா என்னாச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா மனோகர் ஆகாஷ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அபி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளார ராகவை பற்றி அப்படியே ரொம்ப கோபமாக நினச்சிக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதுக்கு வந்து எப்படியாவது வந்து ராகவ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் அபி ரொம்பவுமே உறுதியாக இருக்காங்க. ராகவ் ரொம்ப கோபத்தோடு எந்திரிச்சு போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டு மெண்டல் குரூப்பும் பேசிக்கிட்டு இருக்கும்போது முரளி இருந்துக்கிட்டு எப்படியாவது ராகவையும் மதுவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அபி முடிவாக இருக்காங்க. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அடுத்த ரூமில் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். இப்போ ராகவ் இருக்கிறாரு, அபி வராங்க. வரும்போது கையில் ஒரு அந்த லெட்டர் கவரோடு வராங்க. இப்போ ராகவ்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அதாவது அந்த லெட்டரை எடுத்து காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் டிவைஸ் வாங்குறதுக்காக வக்கீல்கிட்ட போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து காட்டி இதில் சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ராகவ் ரொம்பவுமே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்குமெண்ட் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதை கிழிச்சு போட்டுறாரு. நீ வந்து என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு வேணால் சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நான் மது கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. ஆனால் அபி ரொம்ப நிதானமாக பேசுகிறேங்கிற பேரில் ரொம்ப குழப்பமாக பேசுகிறாங்க. பார்க்கும்போதே செம்ம இரிட்டேட்டாக இருக்குது இன்றைக்கி அபி பேசுனது. ஒரு கட்டத்தில் ராகவோட கோவத்தை வந்து அப்படியே உச்சகட்டமாக மாற்றிடுறாங்க, அப்படியே சைலண்ட்டாக பேசுகிறானுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த தாலியெல்லாம் எடுத்து காட்டி கொஞ்ச நேரம் சென்டிமெண்ட்டாகவும் பேசி பார்க்குறாங்க. ஆனால் ராகவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அப்படியே ஒரு உடன்பாடு இல்லாமல் பேசி ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாரு. ஆனால் அபி வந்து தன்னோட விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக பேசிட்டு அதோட நிற்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமால் பாசி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.